எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சுவையான முருங்கைக்கீரை சாம்பார் தாங்க பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது சிம்பிளான முறை. பருப்பை வேக வச்சுக்கணும், துவரம் பருப்பை. அதில் கீரை அலசி அதில் போட்டாச்சு. சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி எல்லாத்தையும் அதில் போட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூளையும் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்சுட்டு அதில் கடைசியாக புளியை கரைச்சி ஊற்றுங்க. கொஞ்சமாக புளி ஊற்றுங்க. அப்போ தான் இது டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு கடைசியாக போடுங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம் பருப்பு, வரமிளகாய் போட்டு தாளிக்கணுங்க. அவ்வளோதான், சாம்பார் முடிஞ்சிருச்சுங்க. இந்த மெத்தடில் சாம்பார் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. முருங்கைக்கீரை ரொம்ப நல்லது, அடிக்கடி சேர்த்துக்கோங்க. பெண்களுக்கு மிகவும் நல்லது, எலும்பு வலுவடையும். அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.